வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. நிகழ்வு 4. இதில் நான் சொல்ல வர வேண்டிய கருத்து என்னவென்றால், ஒரு பொறுப்பு, ஏதாவது பதவி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது எதுவானாலும் இருக்கட்டும். அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் சரியாக செயல்படணும். அதுதான் அந்த பொறுப்புக்கும் பெருமையாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பதவிக்கும் பெருமையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ பதவி கிடைத்தா போதுன்ட்டு சுகவாசியாக உட்காந்துக்கூடாது. அந்த பதவியை வச்சு என்ன செய்யணுமோ, உதவி செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதை விட்டுவிட்டு பதவி வச்சு சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அது எந்த பதவி, யாருக்காக அது தரப்பட்ட பதவி என்பதெல்லாம் யோசித்து எல்லோருக்கும் நலம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர, பதவியை வைத்து உங்களுக்கு மட்டும் அந்த பயன்களை அடைவது என்பது நோக்கமாக இருந்தால் அந்த பதவியில் நீங்கள் இருக்க விரும்பக்கூடாது, இருக்க லாய்க்கில்லாத என்று சொல்ல அளவுக்கு உங்களை தள்ளி விடுவது. எனவே பதவி முக்கியமல்ல, அதன் மூலமாக பலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியே முக்கியம். அந்த கொள்கையை யாரும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் இதுதான் அந்த பதவி ஆசையால் பார்த்தீங்களா எவ்வளவு இது பாருங்கள். இன்றைக்கி பாருங்களேன், எத்தனையோ கட்சிகள், அரசியலுக்கு நம்ம போவேண்டாம், காரணம் அந்த பதவி தானே. அந்த பதவிக்கு எப்படியா வந்துடணும். பதவியை வைத்து உதவி செய்யணும் என்பதுக்கு இப்போல்லாம் நிறைய குறைவு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்றைக்கி நடக்குது அதுதான். அதுபோல் ஒரு இடம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த வாங்கும் பொழுது நமக்கு தெரிந்தவ யாராவது, ஐயா நான் முதலே அது முன்பதிவு பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது விட்டு கொடுக்கலாம். ஆனால் அந்த மனப்பான்மை வரணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நீ போய் பார்த்தா போயா, எனக்கு அது வேணும், அவ்வளோதான். இதனால் என்னன்னா ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவு கூட பிரிஞ்சிருக்கு. ஏன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இப்பொழுது நிறைய பேரிடம் இல்லை என்பது தான் உண்மை. ஏனென்றால் எது கிடைத்தாலும் நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த சுயநலம் என்பது தான், சுயநலம் என்பது தான் எங்குமே விரிந்து கிடைக்கிறது. இதையெல்லாம் சொல்லி சொல்லி என்ன கண்டுட்டாங்கன்னு தெரியல எனக்கு ஒன்றும். ஏன்னா அறிவுரைகள் கேட்பதும் கொஞ்சம் கேளுங்கன்னு நான் நினைவுபடுத்துறது எதுக்குன்னா இதுதான். ஏன்னா நல்லதை கேட்கணும். அது எப்போவுமே நல்லது கிடைக்குது இப்போ கஷ்டம், நல்லது சொல்லதுக்கு கூட நேரம் இல்லை, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குது உலகம். ஏன்னா எதை பற்றியும் சிந்திக்காத அளவுக்கு ஒரு கூட்டம் நிறைய தனியாக போயிட்டுருக்கு. ஏன்னா யாரும் எதை பற்றி தன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது. ஒரு சிலர் தான் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, பழைய இதெல்லாம். ஆனால் பார்த்தும் பலன் இல்லாமல் இருக்குது. ஏன்னு கேளுங்களேன், என்ன சொல்ல சார், நமக்கு ஏன் சார் போய் நம்ம ஒதுங்கிருக்கலாம் சார், நம்ம வயசாகி போச்சு, நம்ம ஆட்டு இருக்கவனே எதுக்கு இதெல்லாம் போய் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாரும் திருந்த போதில்லைன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இருக்குது. இருந்தாலும் எதுவுமே வரக்கூடாது, இது ஆபத்து. இப்போ ஒரு பாதை அங்கே முள் இருக்குதுன்னு சொல்லத்தான் முடியும். நீங்கள் போகும்போது பார்த்து போகணும். ஆமாம், ஒரு கடைக்காரியா அப்படின்னு போனீங்கன்னா மிதிக்க வேண்டியதான். ஏன்னா முள் குத்தாது, நீங்கள் தான் அது மேலே கால் வச்சு குத்திட்டுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா பாதைகள் சரியானால் கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் நல்லாக இருக்கும். அது யார் சொல்லணும் அறிவுரை என்பதை முக்கியமல்ல, அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்கார் நிறைய, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேசுவது எளிது, செயல்படுவது கடினம். அந்த பேச்சும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். நன்றாக இருந்தால் கண்டிப்பாக யாருமே நல்லா இருப்பாங்க. ஏன்னா யாரையும் நம்ம கெடுக்கக்கூடாது. என்ன பதவி வந்தாலும் சரி, ஒரு தன்னை கெடுத்து நீங்கள் இன்றைக்கி பதவிக்கு வரலாம், ஆனால் அது நல்லா இருக்காது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அது நல்ல ஒரு பதிலை அளிக்கும். ஏன்னா இருக்கும்போது நல்லா சிறப்பாக தான் இருக்கும், ஆனால் அது நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய சொல்லுவாங்களா, அந்த ஒருத்தர் கவலைப்படுறான், உண்மையான ஒருத்தர் கவலைப்பட அவனை நீங்கள் நோகடிச்சிங்கன்னா அவன் கவலைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது 10 மடங்கு இருக்குது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். அதனால் யாரையும் நீங்கள் கெடுக்காதீங்க. இருக்கின்ற பதவியில் இருக்கின்ற வரையில் நீங்கள் எதை செய்யணுமோ அதை செவ்வன செய்யுங்கள். உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் தலைமுடிஞ்சு நடக்க வேண்டாம். நீங்கள் நேர்மையாக இருந்தால் அந்த நேர்மை என்பது, அந்த தூய்மை என்பது, எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அதை பொறுப்பாக எதை செய்ய வேண்டுமோ அதை திறம்பட செய்யுங்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கேளுங்க என்ற பகுதி இது நிகழ்வு 4. மிக்க நன்றி. இதற்கு உங்கள் பின்னோட்டத்தை கொடுத்து என்னை ஆதரவுத்திருக்க மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம். கொஞ்சம் கேளுங்க. அன்புடன் உங்கள் கவிச்சித்தர் களக்காடு மாரி சுப்பிரமணியன்.